ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிகி ஸ்டடி யூடியூப் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2வது நாளுங்க. ஸோ நம்ம கார் எங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹைவேல தான் நிற்கிறோம். ஸோ இன்னும் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 193 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே அம்போலி வாட்டர் ஃபால்ஸ், அந்த பேர் வந்து டக்குனு வாயில் வர மாட்டேங்குது. ஸோ அம்போலி வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து இன்னும் 193 கிலோமீட்டர் இருக்குது. என்ன அப்படின்னா டீ கடை இல்லைங்க. ஆக்சுவலாக டீ கடை அங்கே தெரியும் பாருங்க. ஸோ அங்கே தெரியுது இல்லையா, அந்த மாதிரி மளிகை கடை தான். அங்கே தான் வந்து ஃப்ளாக்ஸில் டீ வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கார் நிறுத்திட்டோம். அம்மா வந்து உள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 193 தான், டீ குடிச்சிட்டோம்னா அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால் எப்படி பார்த்தாலும் போகிறதுக்கு ஒரு 12:30 ஆயிருங்க. ஸோ ஏன்னா எப்படி பார்த்தாலும் டைம் ஆயிரும். அதனால் அங்கே போயிட்டு அங்கே ஒரு அம்போலி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மும்பைக்கே கிளம்புறோம். அங்கே வந்து தேவகுண்டு வாட்டர் ஃபால்ஸ், அது வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ போகிறதே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை விட நம்ம இன்னும் அடுத்தடுத்து பார்க்க போகிற வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வர வழியெல்லாம் சொல்லி ஆகணுங்க. வேறு லெவலில் இருக்குது. இப்போ இந்த மரம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த செடிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வர இடம் ஃபுல்லாக எங்கே திரும்பினாலுமே, அதாவது ஒவ்வொரு இடத்துல நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது சீக்கிரம் வரவே தோணாது. பட் என்னால் எங்கேயும் நிற்கல, ஏன்னா டைம் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் வந்து 2 இடமும் பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு வயலெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயங்கரமாக கிட்டத்தட்ட நிறையா ஒரு இங்கே ஆரம்பிச்சதுன்னா பல கிலோமீட்டர் வரைக்கும் அதை போட்டிருக்கிறாங்க. ஸோ 2 பக்கம் பார்க்க சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன கிளிப் தான் எடுத்துருந்தேன், நான் ஆட் பண்ணுற பாருங்க. ஏன்னா டைமில் நின்று போனோம்னா ரொம்ப டைம் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் அதை எடுக்க முடியல. அதனால் வந்து சின்ன கிளிப் பண்ணதை எடுத்துருக்கு பாருங்கள். இது என்ன வேணும் சொல்லு. தோசை தோசை மஞ்சள் வச்சுக்கலாம். சரி, தோசை மசாலா தோசை. மசாலா மசாலா வேணும். நார்மல் தோசை தான். நார்மல் பிளைன் தோசை. ப்ளைன் தோசை. ஆக்சுவலாக வந்து இன்னும் இங்கே வந்து தண்ணியோடு கொடுக்குறாங்க. அது வந்து வேணாம் சொல்லிடல. இந்த ஹோட்டலில் வந்து தண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வேணான்னா வேணாம் சொல்லிடலாம். இன்னொன்று என்னென்னா சாப்பிட மாட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 130 கிலோமீட்டர் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த அம்போலி வாட்டர் ஃபால்ஸுக்கு போவாங்க, சாப்பிட்டு போவோம். கரெக்டாக ஒரு 1 மணிங்கிறப்போ அங்கே போயிடுவோம் நினைக்கிறேன். கரண்டியில் ஸ்பூன் இருக்குதுக்கு எடுத்து போடுறேக்கா. ஆக்சுவலாக சட்னி ஒன்று, இது என்னது பஜ்ஜி குழம்பா, சாம்பார் தான் நினைக்கிறேங்க. சாம்பார் அது இன்னொன்று தோசைக்கு இத்தனை குழம்பா கேள், அதுக்கும் காசு கேட்டுற போகிறாரு. ஒரே ஒரு தோசை போதும். எப்படி இருக்கு? வந்திருக்கா இன்னொரு வேலை நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கேன். பட் என்ன லைட்டாக கொஞ்சம் வேகணும் வர மாதிரி இருக்குது. சாப்பிட்டு வச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரோட்டில் மழை வர்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்ட் இருக்கு, நம்மகிட்ட இருக்குல்ல. சென்டெல்லாம் வேணாம், இங்கே தாங்க சாப்பிட்டோம். சரி போகலாவா? போ, நீ போ. பார்த்து. மழை நன்றாக பெய்கிறது. வர்ற மழை ஒன்று வந்துடணும், இல்லைன்னு நிற்கணும். விட்டு வருது. ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு மழை வந்தால் நல்லாயிருக்கும் தெரியுமா. தெளிவாக தெரியும் மழை வந்தாலும். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா போன டைமே பார்த்துருந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இது என்ன பில்டிங்னு தெரியல. ஆக்சுவலாக கோயிலா இல்லை
ஏதாவது ஆஃபீஸர் தான் தெரியல. பட் போன டைம் இது தான் பார்த்தோம். சேம் அதே தான் எதுவும். ஆக்சுவலாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்போலி வாட்டர் ஃபால்ஸ்க்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் வருங்க. காற்று பயங்கரமாக அடிக்குது. ஸோ நான் கார் பார்த்தீங்கன்னா இருங்க காட்டு ஒரே நிமிஷம். ஸோ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குதுங்க. நம்ம காரு கூட பிடிக்க காற்றுக்கு அப்படியே இழுத்துரும் போல் இருக்கு. பார்த்தீங்களா நம்ம கூட டேய் அப்பா கூட நேரம் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அம்பாடி வாட்டர் ஃபால்ஸுக்கு இன்னும் நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. பட் என்னென்னா லொக்கேஷன் வேறு லெவல். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். ஸோ ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். இருங்க கேமரா திருப்பி கட்டுற மாதிரிங்க. ஆக்சுவலாக பார்த்தே தெரியும் உங்களுக்கு. கண்ணு கட்டின தூரம் வந்து எதுவுமே தெரியலிங்க. ஸோ கீழே என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ அது ஸோ நம்ம கார் இங்கே நிற்கிது. வரமா இருமா உட்காரு மற்ற வச்சுலாமா. பயங்கரமாக இருக்குங்க. காற்று தான் பயங்கரமாக அடிக்குது. வா காற்று அடிக்குது வா புரியல. ஆமா புரியல. இது மழை தான். அது இது மழை தெரியல நமக்கு. அது ஆமா இன்னும் ஒரு கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனேங்க அம்புலி வாட்டர் ஃபால்ஸுக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஓ ஆக்சுவலாக அது வரைக்கும் ஒன்றுமே தெரியல. அந்த எட்ஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல. நாங்கள் அப்படியே போவோம் அப்படியே போமா. தெரியுதா காற்றடிக்குது பாருங்க. என்ன தலை ஆமாம் ஓ ஒன்றும் இல்லை கீழே இதுதான் தெரியுது. அது ஒன்றுமே இல்லைங்க. எட்டி பார்த்தா நார்மலாக தான் இருக்குது. காற்று தான் பயங்கரமாக அடிக்குது. ஃபுல்லாக பெஸ்ட்டு தான். என்னென்ன கீழே தெரியல. ஆனால் ஃபுல்லாக தான் நல்லா பார்த்து தெரியுது. அந்த மரம் பாருங்க பயங்கரமாக ஆடிட்டு இருக்குது அப்பாலேருந்து. சங்க வண்டியெலாம் வருது இல்லையா கண்ணுக்கே தெரியாதுங்க. சுத்தமாக தெரியாது. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு இன்னுமே நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணுங்க. ஸோ போனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும். வந்துடும் வர காரு கந்தரகுளம் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக அது வாட்டர் ஃபால்ஸ் கழுவணும். பார்ப்போம் வாங்க. இதுவும் வராது. ஃபுல்லாக மிஸ்ட் ஒன்றும் தெரியல. ஓ கண்ணு கட்டின தூரம் மிஸ்ட் தாங்க. எதுவுமே தெரியல. தெரியுமா கட்டி பார்த்தேன். காற்று பயங்கரமாக அடிக்குது. ஆளே தள்ளிட மாட்டேங்குது. நம்ம காரு ஸோ இன்னொரு 1.5 கிலோமீட்டர் போனுங்க. மைலு அப்பா ஆக்சுவலாக என்னென்னா இன்னும் ஒரு 500 மீட்டர் போகணுன்னு சொன்னாங்க வாட்டர் ஃபால்ஸுக்கு. பார்ப்போம். லொக்கேஷன் அங்கே காட்டுச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு 500 மீட்டர் போக சொல்கிறாங்க. 500 மீட்டர் வந்துருப்போம்லப்பா. இங்கே தான் இருக்கிறாங்க. இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே மிஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா. ஸோ அது முடிஞ்சது. ஸோ இப்போ இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க் பண்ணிட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே தெரியல. இங்கே பாருங்கள் கார் என்ன நிலைமையில் இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ சங்கட்டை மணி கலக்காய் கிடக்குது இந்த பக்கம். ஸோ இங்கிட்டு இந்தாண்ட பையன் அந்த பக்கம் ஃபுல்லாக அழுக்காயிட்டான். இது மேலே வந்து
நம்ம வாட்டர் சர்வீஸ் தான் பண்ணணும். பட் இங்கே பாசிபிள் கிடையாது. பாப்பா வாங்க, சுத்தமாக தெரியலிங்க. நான் பாப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு மாதிரி இருப்பாப்புல. என்னன்னா லொக்கேஷன் வந்து ஆக்சுவலாக அங்கேயே காட்டுச்சு. அப்புறம் முன்னாடி வர ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு 500 மீட்டர் முன்னாடி போங்க இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இங்கே முன்னாடி வந்துட்டுருக்கோம். அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறாங்க. ஏம்மா டீ ஷர்ட் போடாமல் போயிடலாம். சரி வா. கடைகள் இருக்குங்க, கடைகள் நிறைய இருக்குது பாரு. அதுதான் காரே ஃபுல்லாக நிற்கிது. ஸோ பார்த்தீங்கன்னா இது மேலே தாங்க அதை போகணும். நம்ம வண்டியில் வந்துட்டுருக்குது. இங்கே தெரியுமானுங்க அந்த அம்மை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து. என்னென்னா போன வீடியோவில் பார்த்ததுக்கு வந்து அந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிறையா வந்துட்டு இருந்துச்சு. பட் என்னன்னா இந்த டைம் தண்ணி எதுவும் காணுங்க. ஸ்டெப்பில் தண்ணி வரும்னு எதிர்பார்த்தேன், பட்டு தண்ணி வரல. சரி பார்ப்போம், பார்த்துப்போம்மா. வழுக்காது போ போ போ. பார்த்து இங்கே தான் தண்ணி வந்துட்டுருக்கோம், தண்ணி காணுங்க. நான் மேலே போய்க்கிறேன் சார். வா பொறுமை பார்த்து. அங்கே தெரியுதுங்களா வாட்டர் ஃபால்ஸ். பையா வெளியே போய் कैमरा क्या? I am blue at 54,000. வா, இன்னும் கொஞ்சம் தான் வா. ये बार அங்கே நம்ம இப்படி ஏறி போவோம். ஆனால் பார்த்து தான் வரணும். அவன் பக்கத்தில் போகிறோம், ஏன்னா அங்கே போனால் தான் நமக்கு தெரியும் என்ன ஏதுன்னு. ஆனால் என்னென்னா போன டைம் வந்து தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுங்க வீடியோவில் பார்க்கும்போது. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ வாங்க भैया. கால் வச்சு வர்றது அம்மே பயங்கரமாக இருக்கேன் லொக்கேஷனு.
கம்மி கம்மி அங்கே பிடிச்சிக்கோ. பார்த்தோம். என்ன அப்படின்னா இந்த ஸ்டெப்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். இது ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாக தண்ணி வரும். ஆனால் தண்ணி வரல. இன்னொன்று என்னென்னா ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. எப்படி சொல்கிறது, இப்போ தான் மிஸ்ட்டு மறைஞ்சது, ஓரளவு தெரிஞ்சுது. பட் இந்த டைம் தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஓகே, எதிர்பார்த்து வந்தது இல்லைனாலும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா வந்தது முடிஞ்சதுங்க. அடுத்து வந்து தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். ஸோ இன்னும் மும்பைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ 400 கிலோமீட்டர் போனால் மும்பை போக முடியும். ஸோ அங்கே போயிட்டு தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அங்கே அப்படியே டீ சாப்பிட போகலாம். புரியல, ஃபுல்லாக கல் மரம் அது. என்ன வாங்குறேன்? ये क्या है? ये साबुदाना वड़ा है, जबरदस्ती सबक की। हाँ, दे दो क्या एक प्लेट? என்ன வாங்குறேன்? दूसरा क्या है? दूसरा आपको वड़ा पाव है, कांदा भजी है, जलेबी, ऑमलेट, எனக்கு दो வெங்காய பஜ்ஜி, ऑनियन पकौड़ा। ஆனியன் பஜ்ஜி. हाँ, दो ऑनियन எனக்கு ये क्या वो पकौड़ा की? नहीं एक प्लेट दो. एक प्लेट दे एक दो। प्लेट कांदा भजी दो। ये पकौड़ा की हाँ, पकौड़ा वही एक प्लेट। तो एक दे दो। हाँ, वेट वेट। ரெண்டு பஜ்ஜியும் ஒரு பக்கோடா பிளேட்டும் மயமா. ஒரு பக்கோடா பிளேட்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கு. இப்போ வரட்டும். எவ்வளோமா? कितना? 240 வாங்குறதா? சரி வாங்கி அப்படியே கட் பண்ணுறாங்க. வேக வச்சது மசாலா போட்டு கொடுத்துருவோம். ஓ, கப்பில் வேணுங்க. கட் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படியே. ஆக்சுவலாக இந்த மாதிரி கட் பண்ணி இந்த கப்பு ஏமா இந்த கப்பில் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ மசாலா இது பண்ணிடுறாங்க. அந்த சைடு தேட்டர் வாங்குறது 30 ரூபாய். அதை விட இது இதே மாதிரி தான், எல்லாம் ஒன்று தான். ஃபைனலி இங்கே அம்போலி வாட்டர் ஃபால்ஸ் வந்து முடிஞ்சுது. என்ன ஒன்றுன்னா அந்த ஸ்டெப்பில் தண்ணி வரலைங்க. அதுவும் இல்லாமல் ஃபால்ஸில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அது ஒன்று தான், மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எங்கன்னா அந்த தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். ஸோ இந்த vlog இதோட முடிஞ்சுது. ஏன்னா இன்னும் இங்கேருந்து 400 கிலோமீட்டர் போகணும் இல்லையா. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் அந்த தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் பார்ப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.